ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கோம் இப்போது. இன்றைக்கி வந்து கிளம்பிடுவோம் நைட்டு. மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஸோ அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. மத்தியானத்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோவை எடுத்தேன். 1 மணிக்கு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கிளாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1 மணிக்கு தான் எடுத்தேன் நான். இன்றைக்கி சமையல் வந்து வீட்டில் தான் பண்ணுறோம், வெளியில் எந்தெல்லாம் வாங்கலை. ஸோ அதனால் வேலை வந்து கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பெருசாக வேலையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன லேபர் ஒர்க் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயின் குக்கிங் எல்லாமே வந்து சேச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மத்தியானம் ஆயிடுச்சு இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது வச்சா இன்றைக்கி பீஃப் தான் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து பீஃப் சாப்பிட மாட்டேன், ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபிஷ்ஷு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பீஃப் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பீஃபை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஓகே, எதுவும் ஓகே, വലിയ എരിവൊന്നുമില്ല. മരിച്ചിനി അയ്യോ ഗായ്സ്, ഇത് എൻ്റെ വീട്, ഇത് അവരെ വീടാണ്. അതുകൊണ്ട് അവർ ജോലി ചെയ്യുന്നത്. എൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചേട്ടാ லைவில். இவங்க வீட்டில் வந்து ஃபுட் மசாஜர் மிஷின் இருக்குது. ஸோ நான் வந்து முன்னாடி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நான் காலெல்லாம் வச்சு வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக கால் வலிக்கிறது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கால் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து கால் வைக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மசாஜரு. അപ്പം നീ ഒന്നും ചെയ്യൂല, നീ ചുമ്മാ ഇരുന്ന് വീഡിയോ എടുത്തു. പാത്രോ എടുക്കൂലേ? പാല് വേണോ ഋഷിക്ക്? പാല് വേണം, പാല് വേണം. അവിടെ எதுக்கு இந்த அழுகைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ரிமோட் அவனுக்கு வேணும். இதுக்கு தான் வந்து அழுதுட்டுருக்கான். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து மாணவியம் ரோட்டில் வந்து டிஜே நடக்குது. சரி, அதை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கோம். பார்க்கிங் வந்து கிடையாது, ஸோ ரொம்ப தூரத்தில் போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சாங் வந்து போயிட்டு இருந்துச்சு. டிஜே முடிஞ்சதும் எல்லோரும் பேக்கப் பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. நான் நிறைய வாட்டி இந்த ரோட்டில் வந்திருக்கேன். நான் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 பார்சல் வந்திருக்கு. இது என்ன பார்சல் அப்படின்னு நாளைக்கு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.